இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணி நம்ம டைனிங் டேபிளோடு வச்சோம்னா 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க, காலியாயிரும். அவ்வளோ எம்மி எம்மி பாஸ்தா பண்ணியாச்சு. பாஸ்தா ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சூப்பராகிட்டு பாஸ்தா பண்ண போகிறாங்க. ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தா வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிற அன்னைக்கெலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், கேரட்டு, பீன்ஸுங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வேக வச்சு எடுத்துகிட்டு உடனே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ பாஸ்தா பண்ணதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறமா இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாஸ்தா வந்து. ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட்டாகட்டும். நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து டீ பாஸ்தா எடுத்துருக்காங்க. இங்கே எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். என் பொண்ணு வாங்கி தந்திருந்தா அதில் கொஞ்சம் இருந்துச்சு மிச்சம். சரி, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ணிடலான்ட்டு இதை எடுத்தாச்சுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தண்ணி கொதிக்கிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவுக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வேகிறதும் ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 75% வந்தால் போதுங்க. அப்போ தான் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் வேகட்டும். உப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம போட்டு ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துருங்க. இப்போ வேகட்டுங்க. பாஸ்தாவுக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. வெங்காயத்தாள் வந்து போட்டாச்சுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க பாஸ்தாவுக்கு. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடிங்க. பாஸ்தா வேகட்டும். இப்போ பாஸ்தா வந்து வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கட் ஆகணுங்க. நல்லா கட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கட் ஆகிட்டுனா நம்ம எடுத்துடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாஸ்தாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் ஊற்றி நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஜில் வாட்டர் ஊற்றியாச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி வடிட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாஸ்தாவுக்கு வந்து வெஜிடபிள்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃப்ரை மாதிரி எடுக்கணும். காய்கறி எல்லாமே நல்லா குழைய வதங்கவும் கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே லைட்டாக தான் வதக்கி எடுக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஆனியன் பாதி ஆனியன் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாடை பொருளையும் ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. பீன்ஸுங்க ஒரு 3 பீன்ஸ் போட்டிருக்கேன் கட் பண்ணி. அப்புறமா ஒரு சின்ன கேரட்டு, ஒரு கேரட்டுங்க. கார்ன், ஸ்வீட் கார்ன் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த காய்கறி தவிர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டாச்சு. பாஸ்தா வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டுட்டோம், அதனால் காய்க்கு மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தான் போடணும் கேப்சிகம் வந்து. அப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா க்ரன்ச்சாக வேக வச்சு எடுக்கணுங்க. நல்லா சாஃப்டாக குழையாக வேகக்கூடாது. அடுப்பை பாஸ்தா வச்சு நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் பொடி போட்டேன்னா அந்த காய்க்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க. காய் ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணணுங்க. பட்டர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். பட்டர் வந்து உருகி வரவும் நம்ம 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிடணும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி கிடைக்குங்க நமக்கு. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மைதாவும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் வேகணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரும் மைதாவும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம். காய்ச்சி ஆற வச்சுருக்காங்க. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மைதாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்கு வச்சு கரைங்க. நல்லா கரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு. நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணணும். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்ற ஊற்ற நல்லா திக்காகிட்டே வருது பாருங்க. பூரத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றிட்டோம்னாக்கா கரையாதுங்க. மைதா வந்து அப்படி திட்டு திட்டாக கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மைதாவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பால் 1/2 லிட்டரு நான் ஊற்றிட்டேங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கிண்டி வச்சுக்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பாலும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணியாச்சு. பாஸ்தாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறமா ஆர்கானியா நம்ம ஓமவல்லி இலை இருக்குது பாருங்க, அது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீஸாக்கெலாம் போடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன்
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் சீஸுங்க, இந்த மாதிரி ஒரு சீஸை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடிங்க. உப்பு நம்ம பாஸ்தாவுக்கும் போட்டிருக்கோம், அதேமாதிரி வெஜிடபிளுக்கும் போட்டிருக்கோம். செக் பண்ணிவிட்டு அப்புறமா தேவைன்னா போட்டுக்கோங்க. அருமையான சுவையில் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. காரமும் நல்லா தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாஸ்தா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். இப்போ பாஸ்தாவை பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க, அப்படியே அசந்துருவாங்க எல்லோரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணி நம்ம டைனிங் டேபிளோடு வச்சோம்னா 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க, காலியாயிரும். அவ்வளோ எம்மி பாஸ்தா பண்ணியாச்சு. இந்த வெஜிடபிள் போடாமலும் பண்ணலாம், ஆனால் வெஜிடபிள் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அருமையாட்டு பாஸ்தா ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.